கள்ளிறக்க அனுமதி வழங்கினால் ஆட்சியில் உள்ளவர்கள் நடத்தி வரும் மதுபான தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்பதால் அனுமதி மறுக்கப்படுகிறது என பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே பாண்டியனார் மக்கள் இயக்கம் 8ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாவீரன் செல்வன் நாடார் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாமக மாநில பொருளாளர் திலகபாமா, கள்ளிறக்கும் பனை தொழிலாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்கின்றனர். இதற்கு காரணம் கள்ளிறக்க அனுமதி வழங்கினால் ஆட்சியில் உள்ளவர்கள் நடத்தி வரும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் என்று தெரிவித்தார். மேலும் காமராஜர் காலத்தில் 25 சிறுவர்கள் இருந்தால் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் தற்பொழுது ஆட்சியில் உள்ளவர்கள் 25 நபர்கள் இருந்தால் ஒரு மதுபான கடையை திறக்கின்றனர் என்று தெரிவித்தார். நீங்க சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, கல்லிறக்கிறான்னு அவன் மேல வழக்கு போடாதுன்னு கேட்கிறாரு. உடனே பொன்முடி எந்திரிச்சு பேசுறாரு, பனைமரத்துல இருந்து அப்படியே இறக்குனா பதினீராம், அப்புறம் அதுல எதையோ கலந்தா கல்லாம். ஆனா எந்த வனத்துல சுத்தினாலும் சொந்த இனத்துல அணையுமா இல்லையா? நான் உண்மையில கல்லுக்கு எதிரான ஆளு, அது போதைக்கு எதிரான ஆளு. நான் ஏமா இருக்கட்டுமியா, நான் இங்க உங்க வீட்டு பொம்பளையால குடிக்க சொல்லுவீங்களா? உங்க வீட்டு பச்சை பிள்ளைய குடிக்க சொல்லுவோமா? பதினிய குடிக்கும் வேண்டாங்கல்ல. ஆனா ஆனா நாம ஒரு பெரிய அரசியலை யோசிக்க வேண்டும். இவர்கள் ஏன் கல்லுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சட்டமன்றத்தில் அவங்க வச்சிருக்கிற ஃபேக்டரி இங்க விளம்பும், அவன் வச்சிருக்கிற சாராய ஃபேக்டரி பூரா இங்க முக்கு கடந்து விற்கணும். அதுக்கு எதிர கல்லு வந்தா இது பாதிக்கப்படுமே, ஏன்னா அது சீப்பா கிடைக்கும். இவ்வளவு ஃபேக்டரியும் பிழைக்கணுங்கிறதுக்காக பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் அண்டி வாழ்ற ஒரு விவசாயியின் வயிற்றுல அடிக்கிறியே, இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கணும். நீ இந்த கல்லை ஒழிக்கிறதுங்கிற அரசியலை